தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பாலிடெக்னிக்கல்ல காலியாக உள்ள லெக்சரர்ஸ் போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதை பற்றினா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்டோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்கை கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அதுக்கப்புறம் சிலபஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து 32 பேஜஸில் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1060 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது, என்னைக்கு லாஸ்ட் டேட், எல்லா டீடைல்ஸுமே வந்து கூடிய விரைவில் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து இந்த வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நானும் டீடைல்ஸ் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு கீழே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பிரேக்கப், அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து காலியாக இருக்குது அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து இந்த ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 57 வயசு வரைக்கும் இருக்கும் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட பாடத்தில் வந்து பிஇ அல்லது பிடெக் பட்டத்தை வந்து 60% அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் படித்தவங்களை வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா யூஜி அல்லது பிஜியில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் லெக்சரர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில் வந்து மாஸ்டர் டிகிரியை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸுக்கான ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கூடிய விரைவில் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வேலிட் இமெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டுத்தையுமே வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் எஸ்டி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மார்க் கொஸ்டின் வந்து 100 இருக்கும், 100 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து 40 இருக்கும், 80 மார்க் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் வந்து 10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 190 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டுமே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை இதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்கள் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் அல்லது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சிலபஸ்னு இருக்க அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டோட சிலபஸோட டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கலாம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான சப்ஜெக்டோட சிலபஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் சிலபஸ் டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். So friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.